பெயரை சாணிக்கியா சேனன் என்று வைத்திருக்கிறார். நான் இப்போது இக்கட்டான சூழ்நிலை இங்கே உங்களிடத்திலே உரையாற்றுகிறேன். இன்று காலத்தின் சூழ்நிலை, தொலைக்காட்சியிலே நாள்தோறும் வருகின்ற செய்திகள், இது 1 மாதத்திற்கு முன்னாலே என்னிடத்திலே அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அன்பு இனிய சகோதரர், என் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எனக்கு பணித்தார். நான் இப்போது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை எங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும். இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கிற போற்றுதலுக்குரிய சீமான் அவர்கள் பேசுவதை போல நான் பேச இயலாது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். எதை வேண்டுமானாலும் அவருடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை புரியலாம். ஆனால் நான் அளந்து பேச வேண்டியிருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை. ஒரு வார்த்தையை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர் இடத்திலே கேட்டார்கள், இந்த சேனலை எவ்வளவு கஷ்டத்தோடு அவர் உருவாக்கினார் என்பதை நான் காணுகிற போது, புள்ளி விவரத்தை பார்க்கின்ற போது 17,91,009 பேர் என்று குறிப்பிட்டார். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை 2026 தேர்தல் வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் 3 லட்சம் பேர் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நான் அதில் பார்த்தேன். ஆகவே 3 லட்சம் பேர்களும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைதான் இது இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவருடைய கூர்மையான அறிவு, பரந்த சிந்தனை, எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய திறன் என்னுடைய இனிய சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் காணுகிறேன். சில பேர் கேட்டார்கள், இங்கே உங்களால் பல தலைவரிடத்திலே கேள்வி கேட்கின்ற போது அரசியல் தலைவர்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கு தயக்கம் காட்டி நாங்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே பக்குவமாக கேள்வியை கேட்கக்கூடிய உங்களில் ஒருவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே கோடான கோடி நன்றி விலகலை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் எப்படி தோன்றினான் என்பது அல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழுகிறார் என்பதுதான் முக்கியம். ஒரு மனிதன் தன்னுடைய தன்னையும் கருதாது மக்களிடத்திலே இந்த சாணக்கியா சேனலை கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், முதலிலே தினத்தந்தியிலே அவருடைய புகழும் அவருடைய பெருமையும், புகழ் வாய்ந்த ஒரு தினத்தந்தி என்ற நாளிதழை அவர் வெளியிட்டார். அதை அத்தனை பேரும் காணுகிற போது அவருடைய ஆற்றலையும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும், யார் எதை செய்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிற வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை காணுகின்ற போது என்னை போன்றவர்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டுகிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நடுநிலையாளர் அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று 1 மாதத்திற்கு முன்னால் இடத்திலே தேதியை கேட்டார். நானும் அதற்கு ஒப்புதலை வழங்கினேன். இப்போது இருக்கிற சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். 1 மாதத்திற்கு முன்னாலே இருக்கிற நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. இந்த நிலையை நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை காணுகின்ற போது பாண்டே அவர்கள் மன்னித்தருவார் என்று நான் கேட்கிறேன். ஏன்னு சொன்னால், இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொலைக்காட்சி அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறது. நான் உள்ளே நுழைந்த உடனேயே இன்றைக்கு கேட்டால் 2 கேள்விதான். நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி அவரை காண்ட இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார். நான் அப்போது சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் 6 பேரும் அங்கே சென்றோம். நான் மட்டுமல்ல. எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால், என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி 2 நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பட்டறை கொண்டு வருகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று
என்னிடத்திலே ஒரு 200 பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடத்திலே மனுக்களை தந்தார். அந்த மனுவை பெற்றுக்கொண்டு சபாநாயகத்திலே சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன். அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் எப்படி சபாநாயகரை சந்தித்தார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சகஜமான நிலை. ஏனென்று சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது, ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். ஆகவே அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்கே இருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கருத்துக்களை இங்கே பரிமாறினார்கள். நான் இதை கேள்விகள் கேட்கின்ற போது நான் கூர்ந்து கவனித்தேன். இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது பல கருத்துக்களை இங்கே சொன்னார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அம்மையார் அவர்கள். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. புரட்சி தலைவருக்கு சோதனை வருகிறதோ, உடல்நிலை சரியில்லை என்கிற போது நேரடியாக இங்கே வந்தார், தனி விமானத்தை தந்தார், அவருடைய உடல்நலம் பேணி காப்பதற்காக உதவியாக இருந்தார். இதை எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய ஆற்றலும் அவருடைய ஆளுமை திறனும் நாம் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் இருக்கின்ற காலத்திலே தான் இங்க இருக்கிற வங்கிகளை தேசியமயமாக்கினார். மன்னர் மானியத்தை ஒழித்தார். அவருடைய ஆளுமை திறன் நாம் பாராட்டக்கூடிய ஒன்று. எந்த கட்சியாக இருந்தாலும் கவலை இல்லை. நல்லதை செய்கின்றவர்களை பாராட்ட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார்களே, நம்முடைய பாண்டே அவர்கள் சொல்லுவார்களே, நல்லதை செய்தால் நான் பாராட்டுவேன், தவறு இருந்தால் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் குற்றச்சாட்டு என்று சொல்வேன் என்பதை போல எங்கள் மனதிலே இருப்பதை உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். அதே போலதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். காலை செய்தியிலே பார்த்தேன். இங்க இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நான் கூர்ந்து கவனிக்கின்ற போதுதான் மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நம்முடைய நாளை பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற போது ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார், உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது, இதை சமாதானப்படுத்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையை கொண்டு வருவதற்காக 2 தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள், வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களையும் நம்முடைய பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், யார் நல்லதை செய்கிறார்கள் இவரை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவரெல்லாம் காரணம். ஆனால் குறிப்பிடுவதற்கு காரணம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். ஒன்றே நான் உங்களிடத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். கோவிட்-19 வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது. இந்திய நாட்டிலே எல்லைக்கோட்டில் சொல்வார்கள், இந்த எல்லைக்கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், நான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல. சில பேர் சொல்வார்கள், நான் எதற்காகத்தான் சொன்னேன், இந்திரா காந்தியும் கோடிட்டு காட்டினேன். ஏன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் தண்ணி வந்து கூடாது என்றார்கள். நான் சொன்னேனே, இக்கட்டான சூழலை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் சொன்னாலே மாட்டாமல் செல்ல வேண்டும். நான் அதை சொல்வதற்கு காரணம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஓராண்டு காலம் இயங்க முடியவில்லை. அனைத்து மாநிலம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரம். ஆனால் உணவு பஞ்சம் இல்லாமல் நிதியமைச்சர் அதை உருவாக்கி காட்டிய வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் வாழ வேண்டும். 1 லட்சம் ரூபாய் பெறுகின்றவர்கள், சம்பளம் பெறுகின்றவரோடு இருக்கிறார். 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்திய வரலாறும் இந்த மண்ணிலே இருக்கிறது. தனி மனித உரிமைகள். ஆனால் சொன்ன உடனே சில பேர் சொல்லிவிடக் கூடாது, இவர் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாரே என்று. நான் நல்லதை பாராட்டுவேன். நல்லதை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வரி கூட தவறான வரியிலே நான் இதுவரையிலும் வரலாற்றில் பேசியதே இல்லை. அவர் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு வார்த்தைகளை நான் அள்ளி வீசியதில்லை. சில பேர் கூட இடத்திலே சொல்வார், கடுமையான வார்த்தை நீ ஏன் பேசவில்லை என்பார். பேசுங்கள், அதற்கு தனியாக 2 பேர் இருக்கிறார் என்று சொல்வேன்.
பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் காலையில் இருந்தால் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார். எனக்கு அந்த வேலை இல்லை. நான் இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இந்தியாவிலே நம்முடைய காஷ்மீர் பகுதியில் இருக்கிற, வங்காளதேசம் இருக்கின்ற பகுதிகளில் எல்லைக்கோடியில் இருக்கின்ற தீவிரவாதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கார்கில் யுத்தம் வருவதற்கு முன்னாலே இந்திய நாட்டிலே இருக்கிற உளவுத்துறை கன்றான போது அங்கே தீவிரவாதிகளுடைய நுழைந்து விட்டார் என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மறந்துவிடக் கூடாது. மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னார். அப்படிப்பட்ட தேசபக்தி உள்ளவர்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், தலைவரும் அம்மா அவருக்கும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 சீனா யுத்தம் வருகிற போது புரட்சித் தலைவர் முதலில் 75,000 ரூபாய் செக்கையை அன்றைய லால் பகதூர் சாஸ்திரி அன்றைய பிரதமராக இருந்த இடத்திலே ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவரும் அப்படித்தான் தேசபக்தி உள்ளவர்கள். அவர் இடத்திலே நான் பார்க்கின்ற போது அன்றைக்கு அவரும் அங்கே சென்று தன் கையில இருக்கிற அனைத்து நகைகளையும், களத்தில் இருக்கிற நகைகள், காதில் இருக்கின்ற காணி எல்லாமே அனைத்தும் அவரிடத்தில் ஒப்படைத்த வரலாறும் இருக்கிறது. இவரெல்லாம் அன்றைக்கு அரசியலுக்கு வருவோம் என்று நினைத்தது கூட கிடையாது. முதலமைச்சர் ஆகும் என்று எண்ணியது கிடையாது. ஆனால் அந்த மனப்பான்மை அவரிடத்தில் இருக்கிறது. தேசபக்தி அவரிடத்தில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் தேசம் ஒருமைப்பாடோடு வாழ வேண்டும். தேசத்திலே இருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. இங்கே கூட சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏன் என்று சொன்னால், எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள் சில பேர் சொல்லுகிற போது, எங்களை பொறுத்தவரை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல, சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகவே வருகின்றிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மன்றங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.